நீங்க பாரு, மேல பெயர் எழுதிக்கணும் எப்பயும் போல. சரியா? வகுப்பு என்ன வகுப்பு, என்ன தேர்வு, பெற்றோர் கையொப்பம் இதெல்லாம் வாங்கி இருக்கணும். நம்ம வந்து பிடிஎஃப் எடுத்து அனுப்பணும். சரியா? நான் ஒரு முறைக்கு இருமுறை என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கொஸ்டின் பேப்பரை படிங்க. படிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும்? இங்கே 4 இருக்கும் பாரு ஆப்ஷன். சரியா? அந்த பொது பத்தி கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது நம்ம சரியா எழுதணும். ஓகேவா? அப்படி எழுதும் பொழுது ஞானபீட விருது அப்படின்னு இருக்கு. அப்ப வெறும் ஆன்சர் ஞானபீட விருது. இது ஆன்சர் கிடையாது. சொல்ற எக்ஸாம்பிளுக்கு. அப்ப ஞானபீட விருதுன்னு மட்டும் எழுதிட்டு இதுக்குரிய ஆப்ஷன் என்ன? அதை எழுதாம போக கூடாது. சரியா? ரெண்டையுமே குறிப்பிட்டிருக்கணும். முக்கியமா கொஸ்டின் நம்பர். இந்த 3மே இருந்தாலும் இதுக்கு ஒரு மதிப்பெண். புரியுதுங்களா? புரியுதுங்க. சரியா? இதே போல 5 கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல ஒரு 5, அடுத்ததுல ஒரு 5. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்த அப்படின்னா வினாக்கள் எதுவுமே எழுத தேவையில்லை. நீ 1ன்னு போட்டு ஆப்ஷன் கொடுத்து நீ ஆன்சர் எழுத வேண்டியதுதான். ஓகேவா? 2 கடிதம் கொடுத்துருக்கோம். 2 கடிதத்துக்கும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். சரியா? கடிதத்தினுடைய வினா எண் போட்டு அது என்ன கடிதமோ அதை எழுதி நீ வந்து ஆன்சர் பண்ணணும். புரியுதுங்களா? புரியுதுங்க. அடுத்தது பாடலை படித்து விடையளி. இதுக்கும் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா 4ன்னு போட்டு 1க்கு என்ன ஆன்சர், அவருடைய கொள்வகை குறியீடு என்ன. சரியா? இதை இதுதான் என்ன பண்ணணும், நீங்க ஆன்சர் எழுதணும். அப்ப வினா என்னும் தேவை, கொள்வகை குறியீடு, அதற்குரிய விடை. இது 3 இருந்தாதான் இதற்கு ஒவ்வொரு மதிப்பெண்ணா 4 மதிப்பெண்ணா கணக்கிடப்படும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா வினாக்கள். இந்த வினாக்களுக்கு முன்னுரையும் முடிவுரையும் கொடுத்திருக்கணும் நான் சொல்லியிருக்கேன். முன்னுரை எப்படி எழுதணும், முடிவுரை எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி எழுத ஆரம்பிச்சு. சரியா? இதுல வந்து 4 கொடுத்துருக்கோம். இந்த 4ல நீ 2 மட்டும் எழுதினா போதும். 2க்கும் 6 மதிப்பெண் நமக்கு. சரிங்களா? அடுத்து உரைநடை. உரைநடையில பாத்தீங்கன்னா அதே போல 2க்கு மட்டும் நான் கேட்டிருக்கேன். சரிங்களா? எழுதுற கொஸ்டின் தானே, ஈஸியா எழுதிடலாம். புரியுதுங்களா? புரியுதுங்கம்மா. ஓகே. ஒரு கொஸ்டின் நல்லா படி, கொஸ்டின் நல்லா படிச்சு நம்ம எழுதலாம். சரியா? யாருடைய இதுலயுமே கொஸ்டின் ஆன்சர் இல்லாம இருக்கக்கூடாது. எல்லாருடைய இதுலயும் கொஸ்டின் ஆன்சர் இருக்கணும். சரியா? வீடியோ ஆன் பண்ணி எடுத்து பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பர் உங்ககிட்ட வந்துச்சு இல்லையா? வந்துருச்சுங்கம்மா. வீடியோ ஆன் பண்ணி எழுது. அவினாஷ் வந்ததே லேட். அபிஷாலினி வருண்ரா வீடியோ ஆன் பண்ணு. பி சந்தோஷ் முன்னாடி உட்கார்ந்து எழுது. அவினாஷ் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். கடிதம் நான் சொல்லியிருக்கேன். கடிதம் எப்படி எழுதணும், கமா எங்க போடணும், கமா எங்க போடக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணும், கடிதம் எழுதினா நம்மளுடைய மதிப்பெண் அப்படியே போயிடும். சரியா? இன்ப தமிழன் ஹர்ஷன் வீடியோ ஆன் பண்ணிட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு இன்னைக்கே வேணும். எக்ஸாம் முடிச்சு இன்னைக்கே எனக்கு வேணும். இது வந்து மேக்ஸிமம் 3/4 மணி நேரத்துல முடிச்சிடலாம். ஏன்னா பொது பத்தி ஈஸி, கடிதம் ஈஸி. பாடலை பற்றி விடையேறி மொத்தம் 15 மார்க், 14 மார்க் 1 நாள்லயே வருது. சரியா? கடிதத்துல 5 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். 1 எழுதுற கண்டென்ட் எழுதுறதுக்கு தான் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். கடிதத்துக்காக வந்து 10 நிமிஷம் தான். ஆல்ரெடி கொஸ்டின் ஆன்சர் எழுதுறதே தான். அதனால ஈஸியா நம்ம எழுதிடலாம். கடைசியா எழுதுனதுக்கு அப்புறம் பிழை திருத்தம் செய்யணும். நீயாவே அதை செக் பண்ணணும். செக் பண்ணி அது ஏதாவது பிழைகள் இருந்ததுன்னா அதை சரி பண்ணணும். அப்படியே போஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணக்கூடாது எழுதி. சரிங்களா? எக்ஸாம் ஈஸிங்களா? ஈஸிதாம்மா. ஒரு பொண்ணுக்கு தான் ஈஸியா? ஈஸிதாங்கம்மா. ஓகே. ஈஸிதாங்கம்மா.